அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்கக்கூடியது செம்பருத்தி மூலிகை. பாருங்க, நிறைய மூலிகை வரிசைகளை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் ஃபுல்லாக மூலிகை தான் பார்த்துட்டு இருக்கோம். பருத்தி காய் தெரியுது பார்த்தீங்களா? பருத்தி காய் இருக்கும், நல்லா தெரியும். ஏன் உங்களுக்கு பக்கமாக காட்டுறேன்னா காயெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான். சரிங்களா? இங்கே பருத்தி, அந்த காயில பருத்தி வெடிச்சிருக்கா? செம்பருத்தி. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முடி வளர்றதுக்கு நிறையா செம்பருத்தின்னு சொல்லிட்டு பரத்தையை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பரத்தை வேற, செம்பருத்தி வேற. இதுதான் ஒரிஜினல் செம்பருத்தி. சரிங்களா? இந்த செம்பருத்தியை தான் வந்து நம்ம தலைமுடி வளர போடுவோம். இப்போ இதில் மருத்துவம் மட்டும் இல்லாமல் நம்ம ஜாதகப்படி இதை என்ன மூலிகையா இதை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி கேதுவின் தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இடத்துல கேது 6-8 12 மறைஞ்சிருந்தா நல்லதுன்னு சொல்லுவோம். அதே கேதுனால ஒரு ஆப்ரேஷன் ஒருத்தருக்கு நடக்கிற மாதிரி இருக்கு. கேது திசையில தான் வந்து பார்த்தீங்கன்னா கடன் சம்பந்தமான தொந்தரவுகள் வரும், ஆப்ரேஷன் சம்பந்தமான தொந்தரவுகள்லாம் வரும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேதுவின் தாக்கத்தை குறைக்க சந்திரன் கேது சேர்க்கை உள்ள நபர்கள் எல்லாமே பயன்படுத்தக்கூடிய மூலிகை தான் இந்த செம்பருத்தி மூலிகை. சரிங்களா? இது வந்து நல்ல ஒரு அற்புதமான மூலிகை. இந்த செம்பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த செம்பருத்தி வந்து ஒருத்தரை அழகாகக்கூடிய ஒரு மூலிகை. சரிங்களா? அப்போ சந்திரனுக்கு வந்து அழகுன்னு சொல்லுவோம். அந்த சந்திரன் கூட கேது சம்மந்தப்படும் போது அந்த அழகு வந்து போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த முகம் அழகுன்னு சொல்லி. அதுதான் அந்த பருத்தி. செம்பருத்தியை நீங்கள் பயன்படுத்துங்க. சந்திரனுக்கு பருத்தின்னு ஒரு பேர் இருக்கு. அதனால இந்த செம்பருத்தியை பயன்படுத்தி பாருங்க, ஒரு அற்புதமாக இருக்கும். இந்த வேற சந்திரன் கேது கிரக சேர்க்கை உள்ளவங்க, சந்திர திசையில கேது புத்தி, கேது திசையில சந்திர புத்தி உள்ளவங்க கம்பல்சரி இந்த செம்பருத்தி வேற பயன்படுத்தி பாருங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். இது ஒரு அற்புதமான மூலிகை. செடி பெருசா இருக்கிறதுனால நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இதை பயன்படுத்துங்க. இது போன்ற நிறைய பதிவுகள் அடுத்தடுத்து நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதை உங்களுக்கு ஜோதிட வகுப்பா, இப்போ 108 மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான வகுப்பா வந்து இந்த மாதம் பிப்ரவரியில் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கு, இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பெயரை பதிவு பண்ணிக்கங்க. ஒரு சில டைம் ஃபோன் எடுக்கலாட்டி நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. மூலிகை பயிற்சி வகுப்பு கற்றுக்கணும்னு சொல்லி கம்பல்சரி நீங்கள் கற்றுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகருக்கும் தெரிஞ்சக்கூடிய மூலிகைகள் இருக்கு. லக்னத்துக்கு ஒரு மூலிகை இருக்கு, லக்னன்ற நட்சத்திரத்துக்கு ஒரு மூலிகை இருக்கு, லக்ன அதிபதின்ற நட்சத்திரத்துக்கு ஒரு மூலிகை இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனதாரை மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 6 மூலிகை இருக்கு. அந்த மூலிகை எது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏதேனும் சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிரீனில் நம்பருக்கு கால் பண்ணலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.